ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் கிராமரில் சில விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்குலாம் ஆசை இருந்தது. அதனால் போன தடவை சந்திச்சப்போ ஒரு வினா விடை மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த தடவை ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரக்சரோட ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்குவோம் சில விஷயங்கள் அப்படின்னு. தமிழ் கிராமருங்கிறனாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தது நமக்கு அப்படியே ஒரு வேப்பங்காய் மாதிரி தான் சொல்லிக் கொடுத்தா. நமக்கு வேப்பங்காய் மாதிரி இருக்கிற மாதிரி அவள் சொல்லிக் கொடுத்தா. அதனால நம்ம ஸ்கிப் பண்ணுறப்போம், பல விஷயங்களை இல்லை மறந்துருப்போம் இல்லையா. இந்த சில பேருக்கு இந்த மெமரியை சப்ரஸ் பண்ணிடுவா, இது வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி. ஆனால் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அது நமக்கு தேவாரம் முதலான விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப உதவக்கூடிய விஷயங்கள். இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, நமக்கு வேற்றுமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அந்த வேற்றுமைங்கிறது, வேற்றுமை இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் அவுட்லைன் சொல்கிறேன். வேற்றுமையை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்ப்போம். உருவும் பயனும் உடன் தொகை தொகைனா என்னன்னு பார்ப்போம். வினைத்தொகைனா என்னன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சில பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேவாரம் மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறப்போ நமக்கு இந்த இலக்கண விஷயங்கள் ஓரளவு தெரிஞ்சாக்க நமக்கு பொருள் எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு தெரியும். அதனால எளிமையாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னாக்கா எல்லாம் புக்கு இப்போ நான் புக்கில் பார்த்தோம்னா சொல்கிற தமிழே நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். வேற்றுமை பொருள்கள் அப்படின்பா. இது இந்த 25 செக்ஷனை பார்த்தோம்னாக்க அவன் என்ன சொல்றானே நமக்கு புரியாது. வேற்றுமையாவது தன்னியல்பாய் உள்ள பெயர்ச்சொல் அதற்குரிய பொருளோடு கருத்தா பொருள் செயற்படு பொருள் கருவி பொருள் எல்லாம் பார்த்தா தமிழா ஹிந்தியா இங்கிலீஷா தெரியாது நமக்கு. அதனால நம்ம அது ரொம்ப அந்த மாதிரி நம்ம பார்க்க போறது இல்லை. எளிமையா பார்க்க போறோம். நமக்கு பெயர்ச்சொல் அப்படின்னு பெயர் இருக்கு. நவுன் இங்கிலீஷ்ல நவுன், தமிழ்ல பெயர்ச்சொல். இங்கிலீஷ்ல வெர்ப், தமிழ்ல வினைச்சொல். இங்கிலீஷ்ல ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படிம்போம், அது தமிழ்ல வேற்றுமை உருபுகள். இவ்வளவுதான். இது நம்ம எளிமையா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். வேணுங்கிற இடத்துல நம்ம தேவாரத்துக்கோ இல்லை மதிச்சொல்லியிலே போய் உதாரணங்களை பார்ப்போம். இந்திய பாஷைகளில் பேர் நவுன்ஸ் இருக்குல்ல, பெயர் சொல், அதுக்கு ப்ரெப்போசிஷன்ஸ் அதோட அட்டாச் பண்ணுவா. இங்கிலீஷில் ப்ரெப்போசிஷன் தனியாக இருக்கும், தமிழில் அட்டாச் பண்ணிவிடுவா அந்த நவுனோடைய. சம்ஸ்கிருதத்தில் மற்ற பாஷைகளும் அதே மாதிரி தான் இந்தியாவில். அதனால் இந்திய பாஷைகளில் இந்த பெயர் சொல்லுடைய மாற்றங்களுக்கு 8 கேஸ் இருக்கு. அது வேற்றுமைகள் 8 வேற்றுமைகள்மோ. சம்ஸ்கிருதத்தில் விபக்தி அப்படிம்பாது. அந்த விபக்தியாக இருக்கட்டும் வேற்றுமையாக இருக்கட்டும் எல்லா பாஷையிலும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. பெரும்பாலும் தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுத்திலையும் விபக்திகள் வேற்றுமைகள் ஒரே மாதிரி தான் வரும், சில வித்தியாசங்களோட. அதே மாதிரி இந்த வேற்றுமைகளுக்கு இங்கிலீஷில் வந்து இந்த இங்கிலீஷில் வந்து ஜெனட்டிவ் கேஸ், லொகேட்டிவ் கேஸ் அப்படின்லாம் சொல்லுவா. கேஸ் அப்படின்பா. நம்பர் கிடையாது இங்கிலீஷில். ஆனால் தமிழில் சம்ஸ்கிருதத்துலலாம் இந்த 8 கேஸுக்கும் நம்பர் உண்டு. இதைதான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் இந்த வேற்றுமை 8 வகைப்படும்னா 8 வகையான நவுன்ஸ் மற்ற விஷயங்களோட சொல்கிறப்போ அந்த நவுன்ஸை குவாலிஃபை பண்ணுறதுக்கு 8 வகையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ முதல் வேற்றுமை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ராமன் வந்தான் அப்படின்னாக்கா ராமன் அவனோட பேர், வந்தான், அவ்வளோதான். இது ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்தாக்கா அது முதல் வேற்றுமை அப்படிம்போம் இல்லையா. நான் எழுந்தேன், சீதை அமர்ந்தாள், அது மாதிரி வர்றதெல்லாம் அந்த பேர். நான், ராமன், சீதை இப்படிலாம் வர்றதெல்லாம் அது முதல் வேற்றுமை. அதாவது ஹூ இஸ் த ஆக்டர் அப்படின்னு அர்த்தம், சிம்பிளா. இதில் தான் முதல் வேற்றுமையில் ஒன்றும் பொதுவாக சந்தேகமாக வராது. அதனால அது எளிமை. ரெண்டாம் வேற்றுமை தான் ரொம்ப அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம். இது ஐ அப்படின்னு நம்ம வார்த்தையில் வரும் இல்லையா. பால், பாலை குடித்தேன். ஸோ பால் ஆப்ஜெக்ட்,
அந்த பாலை என்ன பண்ணினோம், நான் குடித்தேன். ஸோ அந்த பாலைங்கிறது அந்த செகண்ட் கேஸ், அது ஐங்கிறது. இதான் நம்ம இந்த உதாரணங்கள்லாம் தான் கொடுக்குறா. வீட்டை கட்டினான், மரத்தை வெட்டினான், புகழை பெற்றான். இந்த ஐ வர்றதெல்லாம் ரெண்டாம் வேற்றுமை. இதுக்கு இன்னும் சட்டிலாக இருந்து ஆக்கப்படும் பொருள், அழிக்கப்படும் பொருள், அடையப்படும் பொருள் இப்படிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஐன்னு வந்த ஐ ஒரு நவுனோட ஐ சேர்த்தாக்க அது ரெண்டாம் வேற்றுமை. உங்களுக்கு ஏதாவது இந்த ரெண்டாம் வேற்றுமையில் கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. எடுத்துக்கலாமா? என்னம்மா கேளு. இல்ல இல்ல இல்ல, சாரி, நவுன்ஸோட கேசஸ் தானே இது எல்லாமே? ஆமா அட்டாச்சிங் நவுன்ஸோட கேசஸ் தானே? ஆமா. ஓகே. சம்ஸ்கிருத விபக்தி அப்படிம்பா. அதுதான் இது. எஸ். ஸோ அந்த நம்பர்கள் அதே தான். தமிழில் ரெண்டாம் வேற்றுமைனா சம்ஸ்கிருதத்தில் ரெண்டாவது விபக்தி அதுதான். ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் உண்டு. ஸோ அது வீடுங்கிறப்போ அது வேர்பு அந்த நவுனோடைய ஃபார்முக்கு தகுந்தபடி அது வீட்டை. எல்லாம் பேச்சில் நம்ம இயல்பாக பேசிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் தெரியும். வீடுனா வீட்டை, மரம்னா மரத்தை, புகழ்னா புகழை. அது அந்த நவுனுடைய ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தபடி, அந்த சிலபல்ஸுக்கு தகுந்தபடி அது மாறும். இது ரெண்டாம் வேற்றுமை. ஆனால் ஐ இருக்கிறதெல்லாம் ரெண்டாம் வேற்றுமை இல்லை. இப்போ இல்லை அப்படிங்கிறோம், அது ரெண்டாம் வேற்றுமை இல்லை. இல்லைன்னா நோ அப்படிங்கிற மாதிரி, இஸ் நாட் தேர் அப்படின்னு இல்லையா. அதில் வந்து நவுனே இல்லை, அதாவது அந்த அந்த வேர்பே இல்லை, அந்த வேர்டே. அதனால அங்கே ரெண்டாம் வேற்றுமை கிடையாது. ஐ வந்தாக ரெண்டாம் வேற்றுமை நினைக்கக்கூடாது நம்ம, இல்லையா. ஆமை அப்படின்னாக்க ஆமைங்கிறது நவுன், அங்கே ரெண்டாம் வேற்றுமை கிடையாது. ஆமை, ஆமையை விடு அப்படின்னா அது ரெண்டாம் வேற்றுமை. அங்கே ஆமை, ஆமையை, அதான் வித்தியாசம். இது எதுக்கு சொல்லு. இதுக்கு வேற பேர் இருக்கா சார்? ரெண்டாம் வேற்றுமை உருபனா? வெறும் இதுக்கு பேரே இப்படி ரெண்டாம் வேற்றுமை உருபனா? ரெண்டாம் வேற்றுமை இந்த 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 கேஸுக்கு ரெண்டாம் வேற்றுமை தமிழ்ல பேரு. அந்த ரெண்டாம் வேற்றுமை எந்த கான்டெக்ட்ல வரும் அப்படிங்கிறது தான் இந்த உதாரணங்களை கொடுக்குற ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்காளே. இந்த ரெண்டாம் வேற்றுமை எங்கெல்லாம் வரும், ஓகே ஓகே ஓகே, ஆக்கப்படு பொருள், அழிக்கப்படு பொருள் கொடுக்குறான். அதாவது ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ஆக்ட் பண்ணும், அந்த வாட் வாஸ் டன் டு த ஆப்ஜெக்ட். புரியுதா? ஒரு பொருள் இருக்கு, அது நவுன். வாட் வாஸ் டன் டு தட், அதுக்கு அதுக்கு என்ன பண்ணினோம். இப்போ வீடுனா வீட்டை கட்டினான், பால்னா பாலை குடிச்சான், இல்லையா. இப்போ ஒரு கத்திரிக்காய்னா கத்திரிக்காயை நறுக்கினான், மரம்னா மரத்தை வெட்டினான், இல்லை மரத்தை நட்டான். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வாட் டிட் வி டூ டு தட் ஆப்ஜெக்ட், அதுதான் இந்த செகண்ட் கேஸ். அந்த டீட்டெயில் நீங்க சொல்றீங்கல்ல சார், ஆக்கப்படு பொருள், அழிக்கப்படு பொருள், அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ சார், எதுக்கு சார் தெரியணும்? நமக்கு தேவையே இல்லை. ஓகே ஓகே, அதுக்கு ஓகே ஃபைன். இல்லையா. இது ஏதாவது இலக்கணத்துல சமயத்துல அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் இப்படி எல்லாம் அப்படிலாம் பண்ணிட்டோம்பா. நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐனா ரெண்டாம் வேற்றுமை. அது நமக்கு தமிழ்ல கத்துக்க போறோம்னா வேற விஷயம். தமிழ் நமக்கு தெரியும், அதனால அதுல வேற்றுமை என்ன, வேற்றுமை உருபு என்ன. ஏன்னா பின்னாடி நமக்கு புணர்ச்சி எங்க வல்லொற்று மிகும் மிகாது அப்படிலாம் வேணா நமக்கு இதெல்லாம் தெரிய வேண்டி வரும். ரெண்டாம் வேற்றுமை எது அப்படின்னு. ஓகே, ஸோ அவ்வளோதான். அதில் மூன்றாம் வேற்றுமை ரொம்ப சிம்பிள். ஆல் ஓடு ஓடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், ஆல் ஓடு ஓடுன்னு. பேசிக்கலி இது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த புழக்கத்தில் இருக்கு, பேச்சில் இருக்கு நமக்கு எல்லாமே, இல்லையா. கத்தியால் வெட்டினான், ராமனோடு வந்தான், அது மாதிரி. இப்போ தாயோடு மகன் வந்தான்னா அம்மாவோட வந்தான்ங்கிறோம். ஓடம் பேச்சில் சொல்கிறோம், தமிழ் எழுதுகிறப்போ ஓடுன்னு சொல்லணும். தாயோடு வந்தான் அப்படிங்கிறப்போ கூட வர்றது. இல்லை கொடாரியால் வெட்டினான், அது மாதிரி. இந்த ஆள்னா பை வித். இங்கிலீஷில் ப்ரொபோசிஷனில், இங்கிலீஷில் வந்து செகண்ட் கேஸுக்கு ப்ரொபோசிஷன் கிடையாது.
இல்லையா ஐ drank மில்க் அப்படின்னா அவ்வளோதான். தமிழில் நான் பாலை குடித்தேன் அப்படிம்போம். அந்த ஐ அந்த செகண்ட் கேஸ் இங்கிலீஷில் எக்ஸ்பிளிசிட்டாக கிடையாது. ஆனால் தேர்ட் கேஸுக்கெல்லாம் உண்டு இல்லையா? கோடாரியை கத்தியால் வெட்டினா ஐ கட் வித் அ நைஃப், ஆர் இ கேம் வித் மீ. அந்த வித் அப்படிங்கன்னு வருது, வித் பை அதெல்லாம் வரும் இங்கிலீஷில். தமிழில் ஆல் ஓடு ஓடு அப்படின்லாம் சொல்ல வரும். தேவாரத்தில் கொண்டு அப்படின்னு ஒன்று வரும், கொண்டு கொடு அப்படின்னு வரும் தேவார பாட்டில். அதுவும் இதே மூன்றாம் வேற்றுமை தான். அதனை அது உபயோகித்து அதன் மூலமாக அதனோடு அப்படின்னு அர்த்தம். மூன்றாம் வேற்றுமையில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? தொடரோடு துடக்கி முடக்கி இடன்னு வருது அந்த அந்த ஓடு சொல்றேன். குடரோடு துடக்கி முடக்கி இட அப்படின்னா குடலோட. அந்த குடரோடு ஒடு ஓடு எல்லாம் அந்த தேர்ட் கேஸ். அது குடரோடு. ஓகே. கரெக்ட். வேற யாருக்கா கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா மூணாம் வேற்றுமையில? ஆ சார், அந்த கொண்டுங்கிறது வந்து இப்போ கத்தி கொண்டு குத்தினான் அந்த மாதிரியா சார்? ஆமா, கத்தி கொண்டு கத்தியால். குத்தினான். ஆமா, கத்தி கொண்டு குத்தினான். ஓகே. அப்ப கொடு அதுல வந்து சொல்லு. கத்தியை கொண்டு குத்தினான்னு சொல்லக்கூடாது இல்லையா சார்? இல்ல இல்ல, கத்தியை கத்தியை கொண்டு கொண்டு. குத்த அது தப்பு. அது ஓகே. ஓகே சார். ஏன்னா அது ஐ வரக்கூடாது அந்த இடத்துல. கத்தி கொண்டு குத்தினான் இல்ல கத்தியால் ஓகே. குத்தினான். ஓகே. ஓகே சார். யா. கொள்தல்னு தேங்க்யூ சார். இன்னொரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. கொள்தல் அப்படின்னா வாங்குறது, கையில எடுத்துக்கிறது, விலைக்கு வாங்குறது, அதெல்லாம் இருக்கு இல்லையா, கொள்தல் ஆமா சார். இல்லையா? கடை வெறித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஏதோ ஒரு பாட்டில் இதுலயே வரும். இல்லை ராமலிங்க அடிகளார் யாரும் சொல்லிருக்காரு நினைக்கிறேன், கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்பா. ஏன்னா ஒரு ஐ செட் அப் ஷாப் தேர் ஆர் நோ பையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆ. கொள்தல்னா வாங்குறது, விலைக்கு வாங்குறதும் இருக்கும். அதனால கத்தியை கொண்டு குத்தினேன் அப்படின்னாக்க நான் கத்தியை விலைக்கு வாங்கிட்டு குத்தினேன். ஓ ஓகே. ஓகே. அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் வரும் ஆ ஓகே. இல்லையா? கத்தியை வாங்குறது, கத்தியை ஆ. வாங்குதல் இல்லையா? கத்தியை ம். எடுத்து குத்தலாம் இல்லையா? ஓகே. இப்ப கீழே இருக்கிற கத்தியை எடுத்து குத்தலாம், ம்ஹ்ம். யா. அது வேற. ஓகே சார். இது கொண்டுங்கிறது அறிவிப்பொருள் பாட்டுல கொடு அப்படின்னு வரும். ஓகே சார். அது வந்து செய்யுள்ல வரும், அந்த மாதிரி பேச்சுல வராது. செய்யுள்ல கொண்டு கொடு ரெண்டுமே வரும். ஓகே சார். கருவிப்பொருள் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்ட்யூட்டிவா இருக்கு பேரு. அது என்ன உடனிகழ்ச்சி பொருள்? என்ன பேர், என்ன அர்த்தம்? உடன் நிகழ்ச்சி பொருள்னா கூட நடக்கிறது. உடன்னா டுகெதர், நிகழ்ச்சினா ஹேப்பனிங். தாயோடு மகன் வந்தான், இ கேம் அலாங், இ கேம் வித்துங்கிற மாதிரி. அலாங் வித்னா டுகெதர், அதான் உடல் நிகழ்ச்சி. ஓகே. உடன்னா கூட இருக்கு, கூட நகர், கூட நிகழ்கின்ற ஒரு விஷயம். தாய் கூட மகன் வந்தான் இல்லையா? உன் கூட யார் வந்தான்னு இப்போ பேசுகிறோம், பேச்சில் அப்படி தானே கேட்குறோம். என் கூட அவன் வந்தான், இல்லை அவன் கூட இவன் போனான் அப்படிங்கிறமே. அது மாதிரி அந்த கூடங்கிறது தான் உடல் நிகழ்ச்சி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மூணுல? இப்போ நாலாம் வேற்றுமை நம்ம பொதுவாக கூ போட்டுருவோம். எனக்கு, எனக்கு இது வேண்டும், அவனுக்கு இதை கொடு, அது மாதிரி. இங்கிலீஷில் அது பொதுவாக டூ அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் இந்த கூ. அது நமக்கு இயற்கையாகவே தெரியும், நம்ம தமிழ் படிக்கிறப்பே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏழைகளுக்கு உதவு, அது மாதிரி ராமனுக்கு நண்பன், அது மாதிரி எனக்கு மகன், உனக்கு கணவன் அப்படிங்கிற மாதிரி. கூங்கிறது அந்த இந்த மாதிரி கான்டெக்ட்ல வருது. அதுக்கு வந்து எகைன் வாழலாம் சொல்கிறாள் இல்லையா? இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரிஸ் போட்டிருக்க, 5-6 கேட்டகரிஸ். அதெல்லாம் நமக்கு இந்த கொடை, பகை, நேர்ச்சி, தகவு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு கான்டெக்ட் புரிஞ்சா போதும். இப்போ இந்த கூவுக்கு இப்போ ஃபார் அப்படிங்கிறதுக்கும் வரும், டு ஃபார் ரெண்டுத்துக்குமே வரும். கிவ் இட் டு ஹிம்,
அப்படின்னா அவன் அது மாதிரி ஒரு இது இருக்கு. அவனுக்கு கொடுன்னா அது ஒன்று இருக்கு. இன்னொன்று அவனுக்காக அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா? எனக்காக நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்போம். அப்படின்னா வாட் டிட் யூ டூ ஃபார் மீ. அந்த ஆக அப்படிங்கிறது இப்போ இப்போ வருது. எனக்காக அப்படின்னு இப்போ எல்லாம் பேசுகிறோம். ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் எனக்காக அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கொடுன்னா கிவ் இட் மீ. எனக்காக நீ என்ன பண்ணின அப்படின்னா வாட் ஹேவ் யூ டன் டு ஹெல்ப் மீ ஆர் ஃபார் மீ அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த எனக்காக அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் உபயோகத்தில் இருக்கு. அது செய்யுள்ள ராமருக்காக அப்படின்னு ராமனுக்காக அப்படின்னு நம்ம பேச்சுற சொன்னா ஃபார் ராமன் அப்படின்னு அர்த்தம். செய்யுள்ள அந்த கடைசி கா டிராப் ஆயிடும். ராமனுக்கா அப்படின்னு செய்யுள்ள வரும். ஈசனுக்கா இல்ல அடியார்க்கா அப்படின்னு அந்த அடியார்க்காகங்கிறதுல அந்த க டிராப் ஆகி கா மட்டும் அந்த ஆவோட நிற்கும். இந்த கா டிராப் ஆயிடும். செய்யுள்ள அப்படி வரும். நம்ம தேவாரம் பார்க்குறப்போ அதெல்லாம் நமக்கு மனசுல வரும். இப்போ 4ஆம் வேற்றுமையில் ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? சார் இப்போ நம்ம ஆம், கடல் போற்றி அப்படின்னு ம். சொல்லும்போது கடலுக்கு போற்றி தான் மீன் பண்றோம் இல்லையா சார்? ஆமா. உன் கழலுக்கு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி. சம்ஸ்கிருதத்துலேயும் அது மாதிரி தான். அந்த நம சிவாய அப்படின்னா சிவனுக்கு வணக்கம்ங்கிற மாதிரி. ஆ ஓகே சார். அது அப்போ அது வந்து அத அது அதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா இல்லை. எக்ஸ்பிளிசிட்டா இருக்கிறது தான் இல்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. எஸ் எக்ஸ்பிளிசிட்டா சார். இல்லாதது அப்புறமா பார்ப்போம். ஓகே சார். யா. ஓகே. அப்படி வேற கேள்விகள் கருத்துக்கள் இல்லைன்னா 5ஆம் வேற்றுமை போகிறோம். 5ஆம் வேற்றுமைங்கிறது செப்பரேஷன் மாதிரி. விகற்பித்தற் பொருளாக ஸ்டெண்டர்ஸை படித்தாலே நமக்கு பயந்து விடுவோம். டிஃப்ரென்ஷியேட்னு அர்த்தம். 5ஆம் வேற்றுமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இது பார்த்துருக்கோம். படுக்கையிலிருந்து விழுந்தான் இல்லையா? படுக்கையிலிருந்து புரண்டு விழுந்தான் அப்படிங்கிறோம். படுக்கையிலிருந்து அந்த இலிருந்து அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இப்போ நம்ம பேச்சில் உபயோகிக்கிறோம். அது மாதிரி இல்லை பாலை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்குறோம். பாலை விட அப்படிங்கிறோம். விச் இஸ் பெட்டர் தேன் அப்படின்னு. இந்த தேன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் இல்லைனாக்க இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அது ஃப்ரம்னு இங்கிலீஷ் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஃப்ரம்ங்கிறது தான் இந்த 5ஆம் வேற்றுமையில் வர்றது. ஃப்ரம், தேன் அதெல்லாம். ஆனால் இது பேச்சில் இப்போ வீட்டிலிருந்து புறப்பட்டார், மரத்திலிருந்து பழம் விழுந்தது அப்படின்னு இல்லிருந்து அப்படின்னு நம்ம பேச்சில் உபயோகிக்கிறோம். செய்யுள் அப்படி வராது. பொதுவாக செய்யுள்ள இன் அப்படின்னு வரும். இன் அப்படின்னு அது உருபு. அது இன்னுன்னு உருபுது. ஓகே. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் உருபு. ஏன்னாக்க மரத்தின் அந்த மரத்தின் இந்த மரம் பெரியது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த மரத்தை விட இந்த மரம் பெரிய மரம் அப்படின்னு. அந்த மரத்தின் இந்த மரம் பெரியது. அதனால இன் அப்படிங்கிறது அந்த மாதிரி கான்டெக்ட்ல வரும். இல்லை நின்று அப்படிங்கிறதும் வரும். நம்ம நின்று செய்யுள்ள வரும். நம்ம திருவம்பாவையில் முதல் பாட்டில் பார்த்துருப்போம் இல்லையா? போதார் அமளியின் மேல், போதார் அமளியின் மேல் அப்புறம் என்ன வரும்? மேல் நின்றும் நின்றும் புரண்டும். புரண்டீங்க. மேல் நின்றும் புரண்டிங்கன் அப்படின்னா மேல் நின்றுனா படுக்க மேலே எழுந்து நின்னான்னு அர்த்தம் இல்லை. படுக்க மேலே இருந்து கீழே புரண்டு விழுந்துட்டான்னு அர்த்தம். அந்த நம்ம படிக்கிறப்ப மேல் நின்றும் புரண்டிங்கன்னாக்கா அந்த அப்போ நமக்கு இந்த நின்றுங்கிறது அந்த வேற்றுமை உறுப்புன்னு நமக்கு தெரியலன்னா
நம்ம நிற்கிறது ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்து படுக்கை மேலே எழுந்து நின்று அப்புறம் கீழே விழுந்தான்னு நினைப்போம். ஆனால் படுக்கையிலிருந்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல. போதார் அமலின் மேல் நின்றும் புரண்டிங்கன் அப்படின்னு. இது 5ஆம் வேற்றுமை மேல வருதா? உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? சரி, இப்ப கடையில் பொருள் வாங்கினேன் ம். அப்படின்னா அந்த இல் வந்து அங்க யூஸ் பண்ணக்கூடாதா சார்? அது தப்பா சார்? பண்ணலாம். இல்லை, அது 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 வேற. அது 7th கேஸ். அது ஓகே. லொக்கேட்டிவ். அது 7th இல் அப்படிங்க. அதான் சொன்னேன், இல் இன்னுங்கிறது பல இடங்கள்ல வரும். நம்ம புரிஞ்சுக்கணும் அதை கேர்ஃபுல்லா, கான்டெக்ட்டை ஓகே, வச்சு. ஓகே. ஓகே சார். இல்லையா? ராமனின் கிருஷ்ணன் நல்லன் அப்படின்னு வச்சுக்குவோம். 2 பேர் ராமன் கிருஷ்ணன் 2 பேர் இருக்கா வச்சுக்குவோம். ராமனோட கிருஷ்ணன் நல்லவனா இருக்கான்னு வச்சுக்குவோம். அப்ப ஓகே சார். ராமனின் கிருஷ்ணன் நல்லவன் அப்படின்னாக்க ராமனை விட கிருஷ்ணன் நல்லவன் அர்த்தம். ஓகே. ஆனா அந்த இன்னுங்கிறது இல்ல வந்து 7ஆம் வேற்றுமைக்கும் வரும். இன்னுங்கிறது அதே மாதிரி சாரியேன்னு ஒன்று இருக்கு. ம். அது அப்படியும் வரும் இல்லையா? ஓகே. ராமனின் வீடு அப்படின்னாக்க ஆ. அந்த இடத்துல இன்னும் வந்து 5ஆம் கேஸ் இல்லை. ஆ. ராமனது வீடு மாதிரி வரணும் ஆக்சுவலா, இல்லையா சார்? ராமனின் வீடுனா ராமனுடைய வீடு, ராமனது வீடு, வீடு. ராமனுடைய வீடு. அது வந்து 6th கேஸ். அடுத்த ஓகே. பார்க்க போறோம். ஆனா அங்க இன்னுங்கிறது சாரியே, ஆ. அவ்வளவுதான் இருக்கு. ஓகே. உருபு இல்லை அங்க. ஓகே சார். ஓகே. சார், ஆ, ஆ. இந்த பஞ்சமி, அதாவது அந்த 5வது ம். வேற்றுமைன்னு சொல்றீங்க இல்லையா, அதுல ஆமா. is it saying explicitly that பொசிஷன்ஸ்ல இருக்குது, அதாவது மேல் நின்று புரண்டிங்கன்றீங்க. அப்போ மேல நிக்கிறதோ இல்ல அதஹ உபரி வாமதஹ தட்சிணதஹன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்வா. ம். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இட்ஸ் இட் மென்ஷனிங் சீட்டிங் பொசிஷன்ஸ்? இல்ல இல்ல, நின்றுன்னு அது தனி நவுன் வெர்பு இருக்கு, நிக்கிறதுன்னு. ஓகே, நிக்கிறது ஒரு வெர்பு, இருக்கிறது இன்னொரு வெர்பு, அதெல்லாம் தனித்தனி வெர்பு இருக்கு. அந்த வெர்போட ஆக்ஷனை பத்தி, அந்த வெர்பை பத்தி பண்ணா அவன் வாசல்ல நின்னான், அவன் கட்டில்ல உக்காந்தான் அப்படின்னு சொல்றமே, அது மாதிரிலாம் வருது. அது வெர்பு, அந்த நின்று இருந்து. ஆனா இந்த இடத்துல நின்று இருந்துங்கிறது உருபா வருது, வெர்பு இல்ல. அப்போ இது எல்லாமே டைரக்ஷன்ஸ் சொல்றீங்களா அப்போ? டைரக்ஷன் இல்ல. அதாவது 5th கேஸ் வந்து டு டிஃபரன்ஷியேட் ஆர் டு செப்பரேட் டூ திங்ஸ். படுக்கை மேலிருந்து விழுந்தான் அப்படின்னா he fell away from the படுக்கை மேலிருந்து அவுட் இல்லையா, அவுட் ஆஃப் அப்படிங்கிறமே, he fell out of the bed. அது மாதிரி அதுலேருந்து பிரிஞ்சு வர்றது, அதான் இங்க விகற்பித்தல்ங்கிற, அதான் இந்த இதுல பிரிக்கிறது இல்லையா? அதாவது இப்போ இப்போ இதுதான். அவ எப்படி அவ புரிஞ்சுக்கிட்டான்னா when she says when she saying டைரக்ஷனா இப்ப வந்து மேல இருந்து கீழே அப்படின்ன உடனே அந்த டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? சோ டைரக்ஷன் கிடையாது, டைரக்ஷன் இல்ல, அது வந்து செப்பரேஷன், அவ்வளவுதான். டைரக்ஷன்னா பவுண்டரி வரும் இல்லையா சார்? லைக் காசி காசியின் தெற்கு அந்த மாதிரி வந்துன்னா தென் இந்த இன் வரும். அது அதாவது இது டைரக்ஷன் கிடையாது. அதாவது இது பிரிக்கிறது. அது பிரிக்கிறது எப்படி வேணா வரலாம். ரெண்டு தான் கம்பேர் பண்றது. பாலில் இருந்து அப்படி இல்லையா? பாலில் இருந்து வெண்ணெய் வந்தது. Yeah, so I think if you want to think about it, separation or comparison. அது மாதிரி கம்பேரிசன் வந்து பாலின் வெளிது கொக்கு நீங்க கொடுத்துருக்கா இல்லையா, பாலை விட கொக்கு வெள்ளையா இருக்கும் அப்படின்னு. அது இன் அந்த கம்பேரிசனுக்கு வரும், இல்லைன்னா செப்பரேஷனுக்கு வரும். Differentiate. Thank you. Any other questions, Anjali? அப்படின்னா 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை நம்ம காமனா உபயோகிக்கிறது தான். உடையன்னு சொல்லுவோம். என்னுடைய வீடு, என்னுடைய பேனா இல்லையா, ஆட்டினுடைய வால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடைய அப்படின்னு வர்றது அந்த உருபு. அது மாதிரி இதுக்கு அது அப்படின்லாம் செய்யுள்ள வரும். நம்ம தேவாரத்தில் பார்த்துருக்கோம். இந்த இந்த வர்ற வேற்றுமை உருபு 6ஆம் வேற்றுமைக்கு.
இன்ஃபேக்ட் சம்ஸ்கிருத இது உதாரணமாக இதில் சில விஷயங்கள் பார்த்தோம்னா மற்ற திராவிட பாஷையில் சில இதில் மற்றதுலையும் இருக்கும். இந்த ஆங்கிறது கன்னடத்தில் 6ஆம் வேற்றுமைக்கு உபயோகிப்பா. நன்ன மனை அப்படிம்பா, என்னோட வீடு அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி இந்த பெங்களூரில் நம்ம மெட்ரோ அப்படிங்கிறானே, நம்முடைய மெட்ரோன்னு அர்த்தம். அது மாதிரி கன்னடத்தில் 6ஆம் வேற்றுமையிலே கரெக்டாக உபயோகிக்கிறேன். தமிழில் செய்யுளில் மட்டும்தான் இருக்குது, பேச்சில் இல்லை. உடையங்கிறது தான் பேச்சில் இருக்குது. இது உங்களுக்கு உதாரணங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த 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 வலது பக்கத்தில் இருக்கிற கிளாசிஃபிகேஷன்லாம் இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. லெஃப்டில் இருக்கிறத பார்த்தாலும் நமக்கு புரிஞ்சிடும். பாலுடைய வெண்மை, முருகனுடைய கால், அதுன்னு போட்டிருக்கா. உடையனாலும் அதே தான். வள்ளியினுடைய பாட்டு, அது மாதிரி. நம்ம இதில் எம தொல்வினையே அப்படின்னு வரும். அது எந்த பாட்டில்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு தேவாரம் .org இந்த கட்டுறாங்க இது 3ஆம் தருணத்தில் முதல் பாட்டில் வரும் இல்லையா? ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிருங்கிற பாட்டு தெரியுது இல்லையா? இதுல ஆமா. வெண்திங்கள் சுடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே அப்படின்னு இருக்குங்க. அது டைப்போ இல்லை. எம் தொல்வினையே நம்ம பேசிடுவோம், எம் தொல்வினையே என் வினை அப்படிங்கிறோம். இந்த இடத்துல எமனா எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். அதான் அது சில பேர் பாடுறப்போ இது எமங்கிறது வந்து புள்ளி ஓட விட்டா போல் இருக்கு, எம் தொல்வினேன்னு பாடிடுவா. அப்போ அது சரியா வராது மீட்டருக்கு ரிதத்துக்கெல்லாம். அதனால அங்கே வந்து எமன்னு இருக்கணும் பாடுறப்போ, அப்பதான் அது ஃபிட் ஆகும். அது எம்முடைய அப்படின்னு அர்த்தம். உமா தொழிலே கூட இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. உம தொழிலே ம். அது வந்து 7ஆம் திருமுறையில் அதில் வரும். அது மழுவாள் வலை நேந்தி, இல்லையா? மழுவாள் வலை நேந்தி பித்தா பெருச்சுடியில் 9ஆம் பாட்டு. அதில் வரும் தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே, உன்னுடைய தொழில் அப்படின்னு அர்த்தம். உனனா உன்னுடையன்னு அர்த்தம். அதான் உனது தொழில்னு பொழிப்புரையில் கொடுத்துருக்க. அதனால தான் உன தொழில் அப்படின்னா உன்னுடைய தொழில். அதான் அந்த 6ஆம் வேற்றுமையோடைய உருவது. ஆனால் இவ வந்து பன்மையாக இருக்கும்போது மாத்திரம் வரும்ங்கிறா. புரியுது இல்லையா? இது அவ்வளோ சரியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் அந்த தேவாரத்தில் உன தொழிலேங்கிறார். உன்னுடைய தொழில் ஒருமை அது. எம தொல்வினை அங்கே பன்மை, எம்முடைய தொல்வினை இங்கே உன்னுடைய தொழில். அதனால புக்கில் வந்து பன்மையாக இருக்கும்போது மாத்திரம் வரும் அப்படிங்கிற. ஆனால் நம்ம தேவாரத்தில் பார்க்குறோம் அது பன்மை ஒருமையிலையும் வரும். அதனால புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படியே வேதவாக்க எடுத்துக்க முடியாது. நமக்கு தேவாரத்தில் அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கிறப்போ. வேற ஏதாவது 6ஆம் வேற்றுமையில் கேள்விகள் இருக்கா? சார் இப்போ நம்ம பேச்சுல சொல்றோம் நம்ம வீடு அப்படின்னு. அது ஆமாம். அது நம்ம வீடுன்னு இருந்தா வேணா கரெக்ட் இல்லையா சார்? இல்லை, நம்மங்கிறதுக்கு அப்புறம் இருக்கலாம். ஆனால் நம்மங்கிறது கரெக்டு தான். நம்முடைய நம்ம இட்ஸ் ஃபைன். ரொம்ப ஏன்னா செய்யுள்ள சமயத்தில் இதுவாகவும் போட்டிருப்பா, இடைக்குறையாகவும் போடுவா. ஓகே சார். அதனால ஆனால் அந்த ஆங்கிறது 6ஆம் வேற்றுமை. வேற்றுமை. ஓகே, காட் இட் சார். இங்கே என்ன கைகள்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம வீடு அந்த இம் இல்லாமே நம்ம அப்படின்னு சொல்லலாம். என கைகள், என்ன கைகள் இல்லை, என கைகள், என்ன கால்கள், நம்ம ஓகே சார். வீடு. ஓகே சார். நம்ம அப்படிங்கிறது பேச்சில் நாம் நம்ம அப்படின்னு ஆயிடுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். Apo, I think this is exactly corresponding to the 6th case of Sanskritam. Ramasya, Ramayoho, Ramanam. Apo,
ராமஸ்யனா ராமருடைய. சோ ம். அதே மாதிரி அவருடைய இவருடைய ஆமா. இவருடைய புஸ்தகம் அவளுடைய அது 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 இது அதுடைய அ- வாழ்வு அது அந்த மாதிரி ஏதாவது. அந்த இதுல ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் என்னன்னா, பேச்சில் நம்ம சொல்றோம் உடையன்னு 6வது கேஸ்ல, ரிலேஷன்ஷிப்ஸ் இன் தமிழ்ல ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் இன் 4th கேஸ், பிகாஸ் ownership is the one that is in possession is in 6th, relationship is 4th. எனக்கு மகன் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய மகன் சொல்றது டெக்னிக்கலி இன்கரெக்ட். ஏன்னா எனக்கு மகன், எனக்கு மனைவி, எனக்கு மகள், அப்படி எனக்கு மாமன், ரிலேஷன்ஷிப் வந்து கூல வரணும். இப்போ இப்போ பேச்சில் என்ன எடுத்து நம்ம என்னுடைய பொண்ணு, என்னுடைய கணவர், இல்லை என்னுடைய தாத்தா அப்படின்னு உடைய போட்டு பேசுகிறோம். அது டெக்னிக்கலி இன்கரெக்ட். இதே இது 2 பேர் இருக்கா இல்லையா, இப்போ நீ உன் தாத்தாவோட போகிற வச்சுக்கோ. அப்போ தாத்தாட்ட ஃப்ரெண்டு கேட்குறார், இவ உங்களுக்கு என்ன ஆகணும், இவ உங்களுக்கு என்ன ஆகணும்னு தான் கேட்பேன். இவ உங்களுடைய என்னன்னு கேட்க மாட்டேன். உறவை பற்றி கேட்குறப்போ இவர் உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். என்ன உறவுன்னு கேட்குறப்போ இவர் உனக்கு என்ன ஆகணும், இவர் எனக்கு மாமா அப்படிங்கணும். ஆனால் கேள்வியில் நம்ம சரியாக தமிழில் கேட்குறோம், சொல்கிறப்ப அது உடையன்னு சொல்கிறது அவ்வளோ கரெக்ட் இல்லை. எனிவே அது இன்ஃபர்மேஷன். அது சம்ஸ்கிருதத்தில் ரிலேஷன்ஷிப் வந்து 6ஆம் கேஸில் தான் இருக்கு, தமிழில் 4ஆம் கேஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ திஸ் இஸ் நாட் ரிலேஷன்ஷிப், திஸ் இஸ் ஓனர்ஷிப். சரி, ஓனர்ஷிப். அதான் உடையங்கிறது ஓனர்ஷிப். அதுதாங்க உடைமை பொருள் அப்படிம்பாது. கிழமைனாக்க ஓனர்ஷிப், உரிமை பொருள். கிழமை பொருள்னா உரிமை பொருள், that you own, that is belonging to you, that you have சோ rights over. இதுலதான் உடையான்னு வரும். 4th கேஸ்ல உடையான்னு வராது. 4th கேசஸ் எனக்கு எனக்கு மகள், எனக்கு சரி புரிஞ்சு. Anybody else? ஓகே. 7ஆம் கேஸுங்கிறது லொகேஷனுக்காக வருது இல்லையா. மரத்தில் கிளி அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிற, கிளையில் கிளி அமர்ந்திருக்கிறது அப்படின்னா அது கிளையில் அப்படிங்கிறப்ப அந்த இல் வந்து லொகேஷன். அந்த கிளையில கிளி உக்காண்டிருக்கு. அது மாதிரி மேலே கீழே உள்ள வெளியில இது மாதிரிலாம் வருது இல்லையா, நடுவில். அது மாதிரி மரத்திடை, அதுக்கு 7ஆம் வேற்றுமைக்கு நிறைய உருவுகள் இருக்கு. அதனால இது நம்ம இல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய விஷயம் மரத்தில். ஆனால் இதுக்கு கண், கால் அப்படின்லாம் இல் எத்தனையோ இருக்குது. இல்லை நமக்கு இந்த உதாரணம் இதுதான். இந்த உருவுகள் வந்து பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்பா. இவ்வளோ லிஸ்ட் இருக்கு பேர், இவ்வளோ பெரிய லிஸ்ட் உதாரணங்கள் உருவுகளுக்கு 7ஆம் வேற்றுமைக்கு. அது நம்ம கான்டெக்ஸ்ட்டை வச்சு அது உருபா இல்லை வேற ஏதாவது எடுத்துக்கணுமான்னு தெரியும். இப்போ கண் அப்படின்னாக்க நமக்கு இருக்கிற கண்ணும் அதே கண் தான். கால் அப்படின்னா நமக்கு இருக்கிற காலும் அதே கால் தான். கடை, தலை, அதுவும் எல்லாம் உடம்போட உறுப்புகள் மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அது வேற்றுமை உருவா இல்லை ஆப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வாயின்னு இருக்கு, கடல் வாய் வந்த விடம் அப்படின்னு தேவாரத்தில் வரும். அப்படின்னா கடலில் தோன்றிய விஷம்னு அர்த்தம், கடல்வாய் விஷம் அப்படின்னாக்க. அதனால நகரின் கண் அப்படின்னா நகரில் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. ஆனால் 7ஆம் வேற்றுமை நிறைய உருவுகள் இருக்கு. அதான் இங்கே சொல்ற. மரத்தின் கண் பறவை அப்படின்னா மரத்தில் இருக்கிற பறவைன்னு அர்த்தம். ஊரின் கண் வீடுன்னா ஊரில் இருக்கிற வீடுன்னு அர்த்தம். இல்லு நமக்கு நேரடியாக தெரியும் இல்லையா. மரத்தின் கீழ், இந்த இல் மரத்தின் கீழ் இந்த இன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வர்ற இன் வந்து சாரியே அப்படிம்பா. அதாவது மணி இருக்கு, கண் இருக்கு.
மணியில் ஒளி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மணியில் ஒளின்னு சொல்லணும், அதுவும் கரெக்டு தான். மணியின் கண் ஒளி அப்படின்னா மணியில் ஒளின்னு தான் அர்த்தம். இந்த இன்னுங்கிறதுக்கு தனியாக மீனிங் கிடையாது. இந்த கண்ணுங்கிறது உருவு, ஆனால் மணியின் அப்படிங்கிற அந்த இன் வந்து சாரியே அப்படின்னு கிராமரில் சொல்லுவா. அதுக்கு தனியாக மீனிங் கிடையாது, ஆனால் யூசேஜில் அது வரும். அதனால தான் சொன்னது இன் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபா இல்லை சாரியேயா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பொதுவாக நம்ம இந்த இன் வந்து நம்ம ஏதோ 6 கேஸ் நினச்சிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல. என் கை அப்படின்னாக்க ராமனின் வீடு அப்படிங்கிறோம் இல்லையா? ராமனின் வீடுன்னா ராமனுடைய வீடுன்னு அர்த்தம் வருது. ஆனால் அந்த இன் வந்து உருபு இல்லை அங்கே, அது சாரியே, உருபு இஸ் மிஸ்ஸிங். ராமன் வீடுனாலும் ராமனின் வீடுனாலும் ஒரே அர்த்தம் தான். ராமன் வீடுன்னா என்ன அர்த்தம்? ராமனுடைய வீடுன்னு அர்த்தம். அது மாதிரி ராமனின் வீடுனாலும் அதே தான். அந்த இன்னுக்கு வந்து அங்கே மீனிங் கிடையாது, சாரியே இது. புரியுறதா? மியூட்ல இருந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ் சார். ஓகே, should we move on? Yeah, sure, sir. இந்த மாதிரி ரேரான உருபு 7ஆம் வேற்றுமை உருபு ஏதாவது இருக்கா சார் தேவாரத்துல? இருக்கு இருக்கு, நம்ம தேடி வர்றப்போ பார்ப்போம், அவ்வளோதான் இல்லையா? ஓகே சார். யா. இந்த மாதிரி அகம் அப்படிங்கிறது வந்திருக்கும். விண்ணகத்தேவரும் வரும். அது மாதிரிலாம் மண்ணகத்தை நின்று கழிதறுத்தேனே, அது மாதிரிலாம் இருக்கே. கண்ணகத்தை நின்று கழிதறுத்தேனேன்னு இருக்கும் அதில் தேவாரத்தில், திருவாசகத்தில் நினைக்கிறேன். அது மாதிரி இல்லையா? என்னுள், உள் நிறைய இடத்துல வரும். என்னுள், அது மாதிரி இடம் நிறைய இடத்துல வரும். மேல் கீழெல்லாம் ஆட்டோமேட்டிக். புடை நிறைய இருக்கும். ஓகே, 8ஆம் வேற்றுமை அது விழி அப்படிம்பா. விழினா கூப்பிடுறது. ஒருத்தரை கூப்பிடுறோம் இல்லையா? அப்போ கூப்பிடுறப்போ அந்த பெயரானது எப்படி மாறும்? இப்போ ராமன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அந்த பேர் இருக்குன்னா கூப்பிடுறப்ப ராமா அப்படின்னு ஒரு அந்த நெடில் போட்டு கூப்பிடுறான், ராமா அப்படின்னு. அதே மாதிரி பிள்ளை அப்படின்னு இருந்தா பிள்ளாய் அப்படிம்போம். நங்கைனா நங்காய். அது மாதிரி இப்போ இப்போ ஈல முடிஞ்சா அது நெடில் ஆகும் இல்லையா? இப்போ சுமதி அப்படின்னு பேர் இருந்தா கூப்பிடுறப்ப சுமதி அப்படின்னு அந்த தீ வந்து நெடிலா வரும் தமிழ்ல. லைக் பெண்ணுன்னா பெண்ணே அந்த மாதிரி தானே சொல்றீங்க? பெண்ணுன்னா பெண்ணே, பெண்ணே, அடிப்பெண்ணே. ஓகே ஓகே. ஆமா. ஸோ அது இதுக்கு தனியா உருவு இருக்காது. ஆனா அது கான்டெக்ட், அந்த நவுனை பொறுத்து அது வெவ்வேறு விதமா மாறும். அது நம்ம பை கான்டெக்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காவ. அம்மை அப்படிங்கிறது தாய். பேச்சில் அம்மான்னு கூப்பிடுறது. அம்மாங்கிறது விழி. அப்பன் அப்படிங்கிறது நவுன். அப்பா அப்படிங்கிறது விழி, கூப்பிடுறதா. அதனால இன்னைக்கு என்ன எடுத்து அந்த அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அது நம்ம பாஷையிலேயே அப்பா பேர் அம்மா பேர் அப்படின்னு எடுத்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா அப்பன் பெயர் அம்மை பெயர் அப்படின்னு சொல்லணும். உன் அப்பன் பெயர் என்னன்னு தான் கேட்கணும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? உன் அப்பா பேர் என்ன அப்படிங்கிறோம். அந்த அப்பான்னு கூப்பிடுற விழியே இப்போ நோனா எடுத்து, ஆனால் டெக்னிக்கலி அது விழி. அதான் இங்கே அப்பா நானும் வருவேன் அப்படின்னா அந்த அப்பன்கிறது அப்பான்னு வெளியில் வருது. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் வர்ற மாதிரி தமிழ்லையும் அந்த குறில் வவல்லையும் வரும். அன்பன் அப்படின்னா அன்பனே அப்படின்னு சொல்லலாம், அன்ப அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சில இடங்கள்ல இயல்பாகவும் இருக்குன்னு போட்டிருக்கா. தான் இந்த இயல்புன்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருந்தால் நீட்டி சொல்ல வேண்டாம். தூரக்க இருந்தாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீட்டி தான் சொல்லுவோம். தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு தூரக்க இருந்தால் கூப்பிடுவோம். நம்ம தம்பி அப்படின்னு லவுடாக சொன்னோம்னா, சத்தமாக சொன்னோம்னா தம்பி அப்படின்னு குறியில் சொல்ல முடியாது. சத்தமாக தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அப்போ நெடியில் ஆகிடும் அது அங்கே.
தூரக்கேந்து கூப்பிட்டா. பக்கத்தில் இருந்தால் தம்பி இங்கே வாப்பா அப்படிங்கலாம். அது மாதிரி இதெல்லாம் வெவ்வேறு நம்ம தேவாரத்தில் பார்க்குறப்ப தன்னால் தெரிய வரும். கண்கால் காண்மீன்களோ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதான் இங்கே சுவாமிகாள் அப்படின்னு வருது இல்லையா? சுவாமி அப்படின்னா சுவாமிகாள், அன்பர்கள், நண்பர்கள். இந்த கல் கல்லுங்கிறது கால்னு மாறிடும். இப்போ இது வலது பக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வார்த்தைகள் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். கல்லுன்னு முடிஞ்சால் கால்னு மாறும், அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எட்டாம் மீட்டர் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? சார் இந்த அடிகேள் அப்படின்னு வர்றது கூட விழியா சார்? ஆமாம், அடிகள்ங்கிறது அடிகேள் அப்படின்னு வருது. ஓகே. அடிகால்ங்கிறது அடிகேள்னு வருதா சார்? அடிகால்னு நான் பார்த்த ஞாபகம் இல்லை. இதை சொன்னேன், இந்த இந்த எட்டாம் வேற்றுமை வந்து கான்ட்ராக்ட் யூசேஜ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ, ஓகே சார். அவர் அடிகள்னு பாட்டிருக்காரு, அடிகள்னு தேவாரத்தில் வருது, அதனால அடிகள்னு தான் இருக்கணும். ஓகே சார். அன்பர்கள் அன்பர்கள் ம். அது மாதிரி வரும். தொண்டர்கள் தொண்டர்கள் அது மாதிரி. அதாவது கல் விகுதி வந்தாக்க இப்போ தொண்டர்னு வந்து வச்சுக்குவோம், தொண்டரே அப்படின்னு வரும். தொண்டர்களே அப்படின்னு சொல்லலாம். தாய்மார்களே பெரியவர்களேன்னு அரசியல்வாதிகள் பேசுறாள் இல்லையா? அது மாதிரி ஏயும் போட்டு போயிடலாம். ஸோ இதுதான் ரைட்டு, இப்படி 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 தான் இருக்கணும், அப்படி வரக்கூடாதுன்னு இல்லை. அது கான்டெக்ட்டை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே சார். ஆனா தாய்மார்னு சொன்னாலே அது பன்மை தான் இல்லையா சார்? அது விகுதி. அது தாய்மார்னா பன்மை. பன்மை, ஓகே. அது வந்து விகுதிக்கு மேலே விகுதி போடுறது ஒரு தமிழ்நாட்டில் காலங்காலமாகவே கல் போடுறது பழகி போச்சு. இல்லை, தேவாரத்துலேயும் வருது. அதாவது நமக்கு எங்கே இருக்கு, அதாவது விகுதி பன்மைக்கு மேலே ஒரு விகுதி போடுறது. இப்போ இப்போ நண்பன் நண்பர், நண்பன்கிறது ஒருமை, நண்பர்ங்கிறது பன்மை. இப்போ நண்பர்கள் அப்படிங்கிறது நண்பர்னு ஒரு பன்மை, பன்மைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கல் விகுதி. அது மாதிரி. ஓகே சார். அப்ப நாயன்மார்னு சொன்னாலே பன்மை தான். நாயன்மார்கள்னு சொல்ல அது ஒரு எக்ஸ்ட்ரா போடுறோம். ஆமா, நாயன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். ஓகே சார். இன்னைக்கு பேசல யாரும் உபயோகிக்கிறது இல்ல. நாயன் அப்படின்னா தலைவன். ஓகே. அதனாலதான் நாயனுக்கு ஒரு ஆர் போட்டா நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார். அந்த நாயனுக்கு ஒரு ஆர் போட்டு அது மாதிரி நாயனார் அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம். அது தேவாரத்தில் பெரிய பிராணத்தில் இங்கே வருது. அது நாயனார்ங்கிற வார்த்தை சுவாமியை சொல்ற மாதிரியா சார்? சுவாமி சொல்ற மாதிரி. ஓ, ஓகே சார். அப்போ இந்த கல் சொல்லு. ஓகே, சாரி சார். இல்ல இல்ல, அதனால அந்த மார் அப்படிங்கிறது இன்னொரு ப்ரிஃபிக்ஸ். அது இப்போ குரு அப்படின்னா குருமார் அப்படின்னா ப்ளூரல். அது தாய் தாய்மார் ப்ளூரல். அது மார்ங்கிறது ஒரு ப்ளூரல் விகுதி, சஃபிக்ஸ். ஓகே, ஓகே சார். இந்த உருபன் சொல்றேன், அது என்னது? உருபுனா இப்போ எனக்கு கூ வருது இல்லையா, அதான் உருபு. அந்த இங்கிலீஷ்ல ப்ரிபோசிஷன்ங்கிறது டு, ஃப்ரம், பை அப்படிலாம் சொல்றோமே, அது இங்கிலீஷ்ல தனி வேர்டா இருக்கு. அது ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறோம். தமிழ்ல அது அந்த இது அந்த நவுனோட அட்டாச் ஆகிக்கும். அந்த நவுனோட அட்டாச் ஆகிற பார்ட்டுக்கு உருபுன்னு பேரு. ஓகே, ஆனா அப்போ இந்த 7th கேஸ்ல கண் அப்படின்னா அது இட் ஷோஸ் a நெகட்டிவ் கனோட்டேஷன்ங்கற மாதிரி ஏதோ சொன்னீங்க. I didn't understand that. நெகட்டிவ் கனோட்டேஷன் இல்ல, அது கான்டெக்ஸ்ட வச்சு அது உருபா இல்ல ஆப்ஜெக்டா தெரிஞ்சுக்கணும். என் கண் வருக அப்படின்னா எங்கிட்ட வான்னு அர்த்தம் இல்லையா? என் கண் வருக. ஆனா என் கண் வலித்தது அப்படின்னா என்னோட கண்ணு வலிச்சதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கண் அது கான்டெக்ஸ்ட பொறிச்சு வச்சு அந்த கண்ணுக்கு என்ன அது உருபா இல்லைன்னா ஆப்ஜெக்டான்னு தெரிஞ்சுக்கணும். புரியுது இல்லையா? இப்ப என் கண் வருக, என் கண் வா அப்படின்னா எங்கிட்ட வான்னு அர்த்தம், என்னிடம் வா.
என்னிடம் இடம்னு சொல்லலாம், என்னிடம் வா அப்படிங்கலாம், இல்லை என்கண் வா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் அதே மீனிங் தான். ஆனால் என் கண் துடித்தது அப்படின்னா என்னுடைய கண் துடிச்சது, அந்த இடத்துல கண்ணுங்கிறப்ப ஐ ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் இந்த வேற்றுமைகள். இது வந்து ஸோ இந்த உருபுகள் நமக்கு பழக்கத்தில் வந்து நம்ம படித்து தமிழில் இயற்கையாக பேசிட்டு இருக்கோம், அதனால நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம கிராமருங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் எப்படி எழுதி படித்து பேசினாலோ அதை கிளாஸிஃபை பண்ணுறா. அதுக்கு அவள் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்படி அப்படி இப்படிலாம் சொல்லுவாள். நம்ம அவ்வளோலாம் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நமக்கு வேணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் நமக்கு விஷயம். அதனால நமக்கு என்ன இருக்கு, ஒரு பாட்டில் பார்த்தோம்னா அது என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக. இப்போ இதே நம்ம ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு பாட்டு எடுத்துக்குவோம், மதுச்சொடியில் ஒரு பாட்டு எடுத்துக்குவோமே. எங்கே இருக்கு பார்க்குறேன், அதாவது ஒரு இதில் எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாட்டை எடுத்துக்குவோம். இந்த சுந்தர தேவாரம் பார்த்துருந்தோம் இல்லையா முன்னாடி, ஊனா தொழிலே. இப்போ அதில் பார்த்தோம்னா மழுவாள் வல நேந்தி அப்படின்னு ஒரு நெடில் இருக்கு. மழுவாள் வல நேந்தி அப்படின்னா மழுவாளை வலது கையில் ஏந்தியவன் அப்படின்னு அர்த்தம். மழுவாள் வல நேந்தி அப்படின்னா சுந்தரர் சுவாமியை கூப்பிடுறார், ஏந்தியவனே அப்படிங்கிறார். மறை ஓதி அப்படின்னா வேதங்களை ஓதியவனே. மங்கை பங்கா உமை பங்கனே அப்படின்னு எல்லாம் எய்த் கேஸ். இதெல்லாம் ஏந்தி ஓதி பங்கா அதெல்லாம் எய்த் கேஸில் சொல்கிறார். அதே தான் நம்ம முதல் இதுலேயும் பார்ப்போம். இந்த முதல் பாட்டுலேயும் பித்தா பிறை சூடி, சில பேர் வந்து இங்கே சூடியை வந்து குறியில் எழுதியிருப்பா சூடி அப்படின்னு சில புஸ்தகங்களில், தப்பு அது. பிறை சூடினா பிறையை சூடியவனே அப்படின்னு விழி, எய்த் கேஸ். பெருமானே எய்த் கேஸ், அருளாளா எய்த் கேஸ். அது மாதிரி இந்த எய்த் கேஸ் புரியறதப்போ சார் அந்த இப்ப வந்து அந்த நில்லு கண்ணப்பா அப்படின்னு வரும்போது அது குறுகுது இல்ல சார்? ஆமா, அது கண்ணப்பா, அது அது எய்த் கே வெளிதான். அதுவும் கண்ணப்பா நெல்லுன்னு அர்த்தம். ஓகே. அந்த எய்த் கேஸ்ல அது இதுவாகும், குறுகியும் வரும். இங்க இருக்கு இல்லையா, அன்ப விடுசல். ஓ ஆ ஓகே ஓகே சார். அன்பனே வீட்டுக்கு போ, தோழ இங்க வா, தோழனே இங்க வா. அது மாதிரி பக்கத்துல இருக்கிறப்போ அப்படி அந்த மாதிரி ஃபார்மும் உண்டு. கண்ணப்ப அப்படின்னா கண்ணப்பனே அப்படின்னு அர்த்தம். ஓகே சார், ஓகே சார். அப்ப சிவ சிவங்கிறது விழிதானா சார்? சிவ அப்படிங்கிறது அது விழியா வச்சுக்கணும், மந்திரம் அது இல்லையா. நமசிவாய சிவசிவன்கள் அது ஜபம் மந்திரம் அது. ஓ ஓகே ஓகே. அது வெளியே நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஓகே சார். இல்லையா. ராமன்னா அது மந்திரம். ஓகே புரியுது சார். ராம இங்க வா அப்படின்னா அது விழி. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த 8 வேற்றுமைகள் பார்த்தோம். இதில் முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, ஜஸ்ட் நவுன். நவுன் எப்படி இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அது நவுன் இருக்கிற ஒருத்தர் எய்த் கேஸ் வந்து ஹியூமன்ஸுக்கு தான் வரும் இல்லையா. பொதுவாக நம்ம மற்றதுக்கெல்லாம் நம்ம போய் அட்ரஸ் பண்ண போகிறதில்ல, ஆடே இங்கே வா அப்படின்னு நம்ம கூப்பிட போகிறதில்ல இல்லையா. அது மாதிரி அதனால இதெல்லாம் மனுஷாளுக்கு தான் வரும் பொதுவாக, இல்லை சுவாமி அது மாதிரி உயர்தனைமா தமிழில் அவளுக்கு தான் வரும். ஸோ இது அட்ரஸிங். அதனால இதுக்கும் தனியாக உருவு கிடையாது. மற்ற 2, 3, 4, 5, 6, 7
இந்த 6 வேற்றுமைகளுக்கும் உருபு உண்டு. அது ஐ, கு அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த 6 வேற்றுமைகள் இருக்கு இல்லையா, 2லேருந்து 7, இந்த வேற்றுமைகள் நம்ம உபயோகிக்கிறப்போ அந்த உருபு மறைஞ்சு வந்ததுன்னா தொகைன்னு பேர், வேற்றுமை தொகைன்னு பேர். அது தேவாரத்தில் செயல்களில் நிறைய வரும் தொகையெல்லாம். எனவே தொகையெல்லாம் ஆரம்பித்தோம்னா அது நிறைய டைம் எடுக்கும். அதனால் இன்னைக்கு வேற்றுமையை மட்டும் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு பார்த்த வேற்றுமைகள் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கணுமா, ஏதாவது ஒரு பாட்டை வச்சுட்டு? சார் இப்போ வேற்றுமை உருபு கத்துக்கிட்டோம். 6ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. ஸோ வென் யூ ரீட் திருமுறை தேவாரம் படிக்கும்போது இது என்ன வேற்றுமை உருபுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இது எழுத்தும் போது யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. லைக் புணர்ச்சி விதி மாதிரி ஒற்று இங்க வரணும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை இது இல்லையா? இட் இஸ் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளவுதானே இது. இப்போ இந்த ஒற்றுன்னு சொன்னதுனால அதை நான் காட்ட போறேன். ஓகே, ம் ம் இந்த ஒற்று அப்படிங்கிறப்போ ம் அது எங்க வரணும் அப்படிங்கிறப்போ நம்ம ம் பார்த்துட்டே போறப்போ இப்படிலாம் சொல்லுவா, ம் 2ஆம் வேற்றுமை உருவின் பின்னும் 4ஆம் வேற்றுமை உருவின் பின்னும் வெலும் வலி மிகும் ஓ அப்படின்பா. ஓகே 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 அண்டர்ஸ்டுட். இது தெரிஞ்சாதான் அது. ஓகே 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 காட் இட். அதனால தான் நம்ம ஒற்றை பத்தி பேசல இது நேரம். ஓகே ஓகே ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு எங்க இத பிராக்டிஸ் பண்ணணும்னு. ஐ நோ, அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, காட் இட் காட் சார் 2ஆம் வேற்றுமை என்ன, உருபுனா என்னன்னு தெரியாம நம்ம அதை போய் படிச்சோம் வச்சுக்குவோம், யா யா நமக்கு அது புரியாது. காட் இட் காட் இட் காட் இட். ஸோ இப்போ இந்த பாட்டில் பார்த்தோம்னா பெரும்பாலும் தேவாரத்தில் ம் இப்போ இந்த பித்தாபெரி சுடி எடுத்துக்குவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இது ம் இல்லையா? பித்தாபெரி சுடி இதெல்லாம் வெளியில் வந்துடுது 8th கேஸ். ம் மறவாதி நினைக்கின்றேன் மனத்து உன்னை, ம் உன்னைங்கிறது எத்தனாவது கேஸ் இப்போ? உன்னுடைய அந்த இதுதானே இல்ல, உடைய உன்னைன்னா 2ஆம் கேஸ், ஐ. 2ஆம் கேஸ். ஓகே ஓகே ஒன்ன நினைக்கிறேன் கரெக்ட் கரெக்ட். இல்லையா? ம் 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 வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா, வெண்ணெய்நல்லூர் அருட்டுறையுள், அந்த உள்ளுங்கிறது என்ன, என்ன கேஸ் அது? 7th. அருட்டுறையில் இல் ஓகே ஓகே இல் ஓகே. லொகேஷன் அது 7th கேஸ். ம் ம் அத்தா உனக்கு ஆள், ம் உனக்கு ஆள், உனக்கு என்னது கேஸ்? ஃபோர்த். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நம்ம எக்ஸாக்டா நமக்கு இது பண்ண போறதில்ல, ஆனா இதெல்லாம் நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எந்த இடத்துல இக்கு வரும், எங்க இக்கு வராது, என்ன பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தெரிய வரும். காட் காட் காட். சார் இந்த மனத்து அப்படிங்கிறது என்ன சார்? மனத்தும் வேற்றுமை. மனத்துன்னா மனத்தில்னு அர்த்தம். அதாவது நம்ம இது வந்து இந்த ராமனின் வீடுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ராமனின் வீடுங்கிறப்ப இன்னும் இருக்கு, உருபு இல்லை, இன்னுங்கிறது சாரியை. அது மாதிரி மனம் மனத்தில் அப்படின்னு வரணும். அந்த மனம் அத்து இல் 3 சேர்ந்து வந்தா மனத்தில்னு வரும். அந்த அத்துங்கிறது சாரியைன்னு பேரு. அதனால இங்க என்ன இருக்கு, மனத்து உன்னை வைத்தேன்னா மனம் இருக்கு, அத்து இருக்கு, ஆனா இல் இல்லை. ஸோ அதனால இது 7ஆம் வேற்றுமையில் இருக்கணும், ஆனா அந்த உருபு இல்லை. ஸோ அது வேற்றுமை தொகையை பற்றி நம்ம அடுத்த தரம் பார்க்குறப்போ வில் சி தட். ஆனால் மனத்தில் அப்படின்னு உரையில் பார்த்தா மனத்தில்னு வச்சிருப்பார். என் நெஞ்சத்துள் உன்னை, புரியுது இல்லையா? அது மாதிரி. ஸோ அந்த அத்துங்கிறது என்னன்னா, இந்த 2ஆம் வேற்றுமை போதே பார்த்தோம், ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பட் அது வருதுங்க. மரம், மரத்தை வெட்டினான், மரம் ஐ தான் உருபு,
ஆனால் இங்கே மரத்தைன்னு வருது. அப்போ மரம், அதில் அந்த இம்மு போய் அத்து வந்து அப்புறம் ஐ வருது. அந்த அத்துங்கிறது சாரியே. செல்வம், செல்வத்தை, அந்த அத்துங்கிறது சாரியே. செல்வத்தால், செல்வத்துக்கு, செல்வக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். செல்வம்னாக்க செல்வத்துக்கு என்ன செய்யணும் இல்லையா? செல்வக்குன்னு சொல்ல மாட்டோம், செல்வத்துக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அத்து சாரியைன்னு பேர். அதனால அது தனியாக மீனிங் கிடையாது. ஆனால் அந்த ஃபார்ம், வெர்பு, இந்த விரும்பு போடுறப்ப அந்த ஃபார்ம் வரும். ஓகே, எனிதிங் எல்ஸ்? What is the difference between the 6th and the 7th cases? 6th வந்து உடைமை, that possession. Hmm. 6th case is possession, 7th case is location. Sixth, you can think of off or the apostrophes, right? ஆமா Those. ஆமா. ராமாஸ் ஹவுஸ், அது மாதிரி. ஆனா 7th is also ஓகே. அப்போ 7th கூப்பிடுறது தானே, இங்கன் வான்னு தானே சொல்றேன். அப்ப இங்க வான்னு ஒருத்தர் கூப்பிடுறது தானே. ஆமா, 7th வந்து செவன்த்தில் என் கண் வா, என் கண்ணா என்னிடம் வா, கம் டு மீ, கம் நியர் மீ அப்படின்னு அர்த்தம். ஓகே. In, on, and at. In, Near. on. லொகேஷன், கம் நியர் மீ, என் கண் வா, என்னிடம் வா. ஓகே. புரியுது இல்லையா? புரியுது. இடம், அது என்னிடம். உன்னிடம் என்ன இருக்கிறது அப்படின்னாக்க, உன்னிடம் பேனா இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா வச்சுக்குவோம். இங்கிலீஷில் டூ யூ ஹேவ் அ பென் அப்படின்னு தான் வரும். ஆனால் தமிழில் உன்னிடம் பேனா இருக்கிறதான்னா டூ யூ ஹேவ் அ லொகேஷன், அது பேனா உங்ககிட்ட இருக்கான்னு அர்த்தம். உன்னிடம் அப்படி. It doesn't mean that you own the pen, whether you have a pen. Okay, ownership இல்லைங்க, whether the pen is in near you or with you, அது மாதிரி லொகேஷன் தமிழில். புரியுறதா? புரியுது. ஓகே. இப்போ வந்து அவற்றுள் அண்ட் அவற்றில் வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளாக இருக்கு, கிட்ட கொஞ்சம் பேசு. சார் இப்போ கேக்குதா சார்? ஆ. சார் அவற்றுள் அண்ட் அவற்றில் இது ரெண்டுமே ஈக்குவலி கரெக்ட் தான் இல்லையா சார்? அவற்றில் சிறந்தது என்ன, அவற்றுள் சிறந்தது. 7வது கேஸில் சில சமயம் இன்டர்சேஞ்சபிளாக வரும், சில சமயம் சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இப்போ உள் இல் ரெண்டும் காமனாக வரலாம். சில சமயம் அது உள்ளுங்கிறது மனத்தில் வைத்தேன், மனத்துள் வைத்தேன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் மீனிங்கில் வரும். யூசேஜ் இன்டர்சேஞ்சபிளாக பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷில் நம்ம வித்தியாசப்படுத்துவோம். த பேர்டு சிட்டிங் ஆன் த பிரான்ச் அப்படிம்போம் இல்லையா? தமிழில் கிளையில் கிளி அமர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். கிளையின் மேல் கிளி அமர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் தமிழில் பொதுவாக கிளையில் கிளி அமர்ந்தது தான் சொல்லுவோம். அதனால அது இல், மேல், இந்த இடத்துல டெக்னிக்கலே மேலே உட்காந்துருக்கு, பட் ஆனால் கிளையில் உட்கார்ந்ததுன்னு தான் பேச்சில் சொல்லுவோம். தட்ஸ் ஓகே டூ. அப்ப நீங்க இந்த கிளையின் மேல்னு சொன்னா அந்த இன் வந்து சாரியை அங்க. ஆமா. ஓகே. அதனால இது 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 வந்து நமக்கு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ பல இடங்கள்ல இது வரும். அதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்க்குற பாட்டை பொறுத்து இருக்கு. அது மாதிரி நமக்கு விஷயங்கள்லாம் தெரிய வரும் கான்டெக்ட்டை பொறுத்து. நம்ம எந்த பாட்டை பார்த்தாலும் அதில் தான் நமக்கு தெரியும். அதாங்க பியூட்டியே. இந்த அரியானைன்னு நான் சொன்னேன், இந்த பெரிய தாண்டகம்னு முன்னாடி இதில் எல்லாம் செகண்ட் கேஸ் வரும். அரியானை, அந்தனதம் சிந்த யானை இல்லையா? இது மாதிரிலாம் போட்டு பேசாத நாள்னா பிறவா நாளைன்னு பாடி முடிக்கிறார். ஆனால் இதில் எல்லாம் செகண்ட் கேஸ் நிறைய வரும் எல்லாம்.
அந்த சுவாமியோடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற அப்படிப்பட்டவனை இப்படிப்பட்டவனை இப்படிப்பட்டவனை அப்படிப்பட்டவனை அப்படியா இருக்கிறவனை இப்படியா இருக்கிறவனை நான் தினம் பேசணும், பேசாட்டா பிரயோஜனம் இல்லை அந்த நாள் அப்படின்னு. ஸோ அது பாட்டுக்கு இதெல்லாம் படிக்கிறப்போ நமக்கு இப்போ இந்த பாட்டை பார்த்தாலும் தெரியும், இந்த ஒற்று மிகுதல் எங்கே மிகும் மிகாது அப்படிங்கிறது. இந்த 2 வார்த்தைலாம் மிகுந்திருக்கு, ஒற்று மிகும். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உருவு எங்கே இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்த வாரம் சந்திக்கிறப்போ வில் கண்டினியூ.